ஈரோடு இடைத்தேர்தல் வாஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து டிஎம்கேக்காரங்க நிற்கிறாங்க. ராணி இல்லாதவங்க யாரெல்லாம்னா அதிமுக, விஜய் எல்லாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு கேண்டிடேட்டும் போடல. அப்போ வந்துட்டு எதுக்கு இந்த எலெக்ஷன்? யார் பணம் வேஸ்ட்டு? உங்கள் பணம், என் பணம், நம்ம டேக்ஸ் கட்டுற பணம் தான் இதெல்லாம் வேஸ்ட்டு. இதை அந்தந்த கட்சி பணத்தை கட்டி இந்த எலெக்ஷன்லாம் நடத்த சொல்லுங்கள். ஏன்னா இது ஆல் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இது இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து அதிமுகவோட கோட்டை. வெறும் எம்ஜிஆர் டைம்லேயும் சரி, ஜெயலலிதா டைம்லையும் அப்படி இருக்கிற ஒரு கட்சி அந்த இபிஎஸ், அது ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஜென்மம். அது வந்து ஒரு கேண்டிடேட்டே போடலன்னா இதை விட அசிங்கம். தோத்துட்டு சீமானுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா அது வந்து பெரியார் வாழ்ந்த ஊர். அந்த இடத்துல இருந்தாலும் வந்து பெரியாரை பற்றி மறுபடியும் எதுக்கு இழிவுபடுத்திட்டு இருக்குதோ தெரியல. ஏன்னா இதே சீமான் இதே பெரியாரோட மேடையில் ஒரு 10 வருஷம் பேசிட்டு வந்த ஒரு மனுஷன். தமிழ் வெறிய கிளப்புறது எதுக்காக? இதால் என்ன பிரயோஜனம்? இது நாட்டு மக்களுக்கு இந்த எலெக்ஷனால் என்ன ஒரு பிரயோஜனமா, இல்லாட்டி இந்த தமிழால் என்ன ஒரு பிரயோஜனமா? ரெண்டும் கிடையாது. இதே திமுக இதே பெரியாரை இழிவு பேசினவங்க தான் இப்போ வந்து என்னமோ பெரியார் அந்த பெரியார் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முதல் புத்தி இருக்கணும். இதே டிஎம்கே, இதே கலைஞர், இதே அண்ணாதுரை இதே பெரியாரை தப்பாக பேசினவங்க தான். ஆகையால் அவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். பட் சீமான் செய்கிறது ரொம்ப கொச்சை. இந்த மாதிரி லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் உட்காந்துக்கிட்டு. அப்போ இந்த சைபர் கிரைம்காரங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிஜேபி சப்போர்ட் இருந்தால் குவைட் ஆகிடுவீங்க, இல்லாட்டி ஒரு டிஎம்கே சப்போர்ட் இருந்தால் குவைட்டாக. பாமர மக்கள் டோன்ட், அது யாருக்குமே எந்த சப்போர்ட் இல்லாமல் நியாயம் நீதி கேட்கும் போது அப்போ மட்டும் அவங்க மேலே மட்டும் எஃப்ஐஆர் போடுறோம். இது கரெக்டாக? தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது ஈரோடு இடைத்தேர்தல். அதுக்கான பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. ஈரோடு இடைத்தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரோடு இடைத்தேர்தல் வாஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் என்ன கேட்டேன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ராம் எனக்கு தெரிஞ்ச தம்பி தான், எனக்கு ஒரு மகன் மாதிரி தான். அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் இளங்கோ நின்னார். இளங்கோ நின்று இருக்கக்கூடாது, பட் இளங்கோ நின்னார். இளங்கோவும் இறந்துட்டார். இப்போ வந்துட்டு இது வந்து டிஎம்கேக்காரங்க நிற்கிறாங்க. இதில் வந்துட்டு திராணி இல்லாதவங்க யாரெல்லாம்னா அதிமுக, விஜய் எல்லாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு கேண்டிடேட்டும் போடல. அப்போ வந்துட்டு எதுக்கு இந்த எலெக்ஷன்? யார் பணம் வேஸ்ட்டு? உங்கள் பணம், என் பணம், நம்ம டேக்ஸ் கட்டுற பணம் தான் இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, இதை அந்தந்த கட்சி பணத்தை கட்டி இந்த எலெக்ஷன்லாம் நடத்த சொல்லுங்கள். ஏன்னா இது ஆல் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இது ஆனால் இதில் வந்து இப்போ வந்து சீமான் தான் நிற்கிது. சீமானுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா அது வந்து ஒரு பெரியார் வாழ்ந்த ஊர். அந்த இடத்துல இருந்தாலும் வந்து பெரியாரை பற்றி மறுபடியும் எதுக்கு இழிவுபடுத்திட்டு இருக்குதோ தெரியல. ஏன்னா இதே சீமான் இதே பெரியாரோட மேடையில் ஒரு 10 வருஷம் பேசிட்டு வந்த ஒரு மனுஷன். அப்போ வந்து இந்த மக்கள் அவர் பின்னால் போகிற மக்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் ஹி டஸ் பிரெயின் வாஷிங். இந்த தமிழ் சொல்லி பற்று. இந்த தமிழால் இவங்க எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு பாதி பேர்த்துக்கு தெரியல. தமிழ் வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நம்ம இந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம், தமிழ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேச வரணும். கொஞ்ச நாள் பேசவே வராதுன்னு சொல்கிறவங்க சும்மா ட்ராமா ஸ்டைல் பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு இப்போ நாங்களாம் தமிழ் பேசுகிறோம். எனக்கு எழுத படிக்க கூட தெரியும். பட் எல்லாத்துக்குமே எழுத படிக்க தெரியணும் தேவையில்லை. ஓகே, பட் கம்யூனிகேஷன் பேச முடியும். அப்போ வந்து இந்த தமிழ் வெறிய கிளப்புறது எதுக்காக? இதால் என்ன பிரயோஜனம்? இது நாட்டு மக்களுக்கு இந்த எலெக்ஷனால் என்ன ஒரு பிரயோஜனமா, இல்லாட்டி இந்த தமிழால் என்ன ஒரு பிரயோஜனமா? ரெண்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்களை இழிவுபடுத்துறது, அவங்கள இழிவுபடுத்துறது. அதே மாதிரி திமுகவுக்கும் ரைட் இல்லை. திமுகவும் வந்துட்டு இதே திமுக இதே பெரியாரை இழிவு பேசினவங்க தான். இப்போ வந்து என்னமோ பெரியார் அந்த பெரியார் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முதல் புத்தி இருக்கணும். இதே டிஎம்கே, இதே கலைஞர், இதே அண்ணாதுரை இதே பெரியாரை தப்பாக பேசினவங்க தான். ஆகையால் அவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். அவங்களும் வந்துட்டு வெறித்தனமாக இந்த டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறதும் தவறு. அன்றைக்கு பெரியார் வந்து அந்த காலத்தில் வாஸ் என்ன சொல்கிறது, முற்போக்காக இருந்திருக்கலாம். கொஞ்சம் சில தப்பாகவும் இருக்கலாம். எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். சர்டன் எது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். பட் சீமான் செய்கிறது வந்து வெறும் என்ன சொல்கிறது, ரொம்ப கொச்சை. இந்த மாதிரி லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் உட்காந்துக்கிட்டு. அப்போ இந்த சைபர் கிரைம்காரங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிஜேபி சப்போர்ட் இருந்தால் குவைட் ஆகிடுவீங்க, இல்லாட்டி ஒரு டிஎம்கே சப்போர்ட் இருந்தால் குவைட்டாக. பாமர மக்கள் டோன்ட், அது யாருக்குமே எந்த சப்போர்ட் இல்லாமல் நியாயம் நீதி கேட்கும் போது அப்போ மட்டும் அவங்க மேலே மட்டும் எஃப்ஐஆர் போடுறோம். இது கரெக்டாக கிடையாது. அதனால் இந்த
ஈரோடு எலெக்ஷன் வந்துட்டு அதிமுக வந்து பெரிய தவறு பண்ணியிருக்கு. ஏன்னா அது வந்து அவங்களோட கோட்டை. அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்களுக்கோட அதிமுகவோட கோட்டை. வெறும் எம்ஜிஆர் டைம்லேயும் சரி, ஜெயலலிதா டைம்லையும் அப்படி இருக்கச்ச ஒரு கட்சி அந்த இபிஎஸ், அது ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஜென்மம். அது வந்து ஒரு கேண்டிடேட்டே போடலன்னா இதை விட அசிங்கம். தோத்துட்டோம், இட்ஸ் ஓகே. பட் வந்து நீ வந்து நின்று காட்டணும் ஒரு இதில் வந்துட்டு ஃபீல்டு. இப்போ நம்ம வந்து போயிட்டோன்னா பயந்துட்டு திருப்பி ஓடுறது பயந்தாங்குழிங்க இவங்கெல்லாம்.